லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இ-பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு முதல் வார விடுமுறையான இன்று கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்போம். ஹரிஹரன் வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். ஹரிஹரன், கொடைக்கானலில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தியதை தொடர்ந்து சுற்றுலா பயணியின் வருகை முற்றிலும் குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் வார விடுமுறையான இன்று தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநில சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக உலகத்தை நகர், சீனிவாசபுரம், முனிசிபல் ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் சற்று வாகன நெரிசல் காணப்படுகிறது. சாலையில் காத்திருந்து தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் ஊர்ந்தபடி சென்று வாகனங்களில் சென்று வருகின்றனர். மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் சார்பாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருகையின்றி 7ஆம் தேதி முதல் காணப்பட்ட நிலையில் தற்போது வார விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா தொழில் புரிவோர் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கொடைக்கானல் கடந்த 3 நாட்களாக கோடை மழை பெய்து குளுமையான வானிலை நிலவி வருவதால் கொடைக்கானலுக்கு வருகை இதற்கு சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை குளுமையான சூழலில் கண்டு ரசித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.